அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நமத்திலே இருக்கிறவராக இருக்கிறார். Amen. God is good all the time and all the time God is good. நம்ம செய்தி கேட்ட பின்பு நம்ம ராபோஜனைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்ம ராபோஜனை ஆராதனைக்கு செல்லலாம். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரர். அன்றே இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச, எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டுமாக வர வைக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசுகிற தலைப்பு தேவனை ஆராதிக்கிறது. தேவனை ஆராதிக்கிற தலைப்பில் தான் நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச இருக்கிறேன். சங்கீதம் 95ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், சங்கீதம் 95 6ஆம் வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். Amen. Oh, come, let us worship and bow down. Let us kneel before the Lord, our Maker. வேதம் சொல்லுகிறது, நம்மளை படைத்தவருக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிப்போம் என்று, வாருங்கள் அவரை ஆராதிப்போம் என்று ஒரு கட்டளையாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள். தேவன் ராஜா, அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியாக இருக்கிறது. அவர் ராஜாவாக இருக்கிறதுனாலே ராஜாவுக்கு தொழுது கொள்ள முடியாத ஒரு கட்டளை. பொதுவாக ஒரு நம்மளை முந்தைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ராஜா கட்டளை சொல்லிட்டாருன்னா குதிரையில் போயிட்டு ராஜா அறிக்கை செய்தார். இது வந்து பொதுவாகவே பழைய ஏற்பாடு வேதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற காரியம்தான். அதே போல் ஒரு காரியம் இங்கே அறிக்கை, வாருங்கள், நம்மளை படைத்தவருக்கு முன்பாக நம்ம முழங்காலை படிவிட்டு அவரை நாம் ஆராதிப்போம் என்று, அவரை தொழுது கொள்வோம் என்று ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்ட காரியங்கள். அதில் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கும்படியாக வேதம் சொல்கிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்போம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் 430 வருஷம் அவங்க அடிமைத்துவத்தில் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்ட பின்பு பார்வோனை பார்த்து சொல்ல சொன்ன ஒரு காரியம், நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியங்கள், என் ஜனங்களை போகவிடு, அவர்கள் என்னை தொழுது கொள்ளட்டும். Let my people go that they may worship me. என்னை தொழுது கொள்ளும்படியாக என்னுடைய ஜனங்களை என்ன செய்ய போகவிடு என்று ராஜா கட்டளையாக சொல்ல சொன்ன ஒரு காரியங்கள். அவரை தொழுது கொள்ள வேண்டும், என் ஜனங்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும், ஆகையால் நீர் போகவிடு என்று கட்டளையாக இது காரியம்தான். தொடர்ந்து இந்த பார்வோனை சந்திக்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு காரியங்கள். அந்த காலத்தில் பார்ப்பீங்களா, பார்வோன் இந்த எகிப்து தேசத்துக்கு அவன் கடவுளாக இருந்தான். ஜனங்கள் அவனை ஆராதிக்க வேண்டும், அவன் தான் அங்கே கடவுள். ஜனங்கள் அவனை தான் பணிந்து கொள்ள வேண்டும், அவனை தான் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பார்வோனை பார்த்து வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் சொன்ன காரியம் என்னென்றால், என் ஜனங்களை போகவிடு, அவர்கள் என்னை ஆராதிக்கட்டும் என்று. இதில் அநேக தடைகளை கொண்டு வந்தான். அவங்களை போக சொன்னால், சரி ஆண்கள் மட்டும் போகட்டும் சொன்னால், இல்லை, எங்களோடு சேர்ந்து எங்களை மனைவிகள், பிள்ளைகள், எங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யும், எங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள இவர்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்று உத்தரவாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை என்ன பெற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனை எங்கே தொழுது கொள்ளுகிறோமோ, தேவனை எங்கே ஆராதிக்கிறோமோ, அவர் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம் என்றால்,
Book of Psalms chapter 22 verse 3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Amen. இங்கு வேதம் சொல்லுகிறது அவர் எங்கே வாசமா இருக்கிறாராம்? இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களில் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகையால் தேவனை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் பிரசன்னமாக வந்து விடுகிறார். அங்கே வருகிறவர் சாதாரணவர் அல்ல, வருகிறவர் ராஜாவாக இருக்கிறதினாலே இந்த ராஜாவிடத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய வேண்டுதலை நாம் என்ன செய்கிறோம்? செலுத்துகிறோம். ஜபிக்கும் பொழுது ராஜாவை நோக்கி நாம் விண்ணப்பிக்கிறோம். ராஜாவை நோக்கி, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர், ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரை நோக்கி தான் நாம் ஜபிக்கிறோம். அதில் இங்கே துதிக்கும் பொழுது துதிகள் மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். அந்த துதிகள் மத்தியிலே கடந்து வந்த பின்பு நம்ம என்ன செய்கிறோம்? அவரை பார்த்து நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆகையால் முக்கியமான காரியம் என்னது? நாம் அவரை துதிக்க வேண்டும். அவரை துதிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தில் அவர் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அப்போ அவர் துதியை நாம் சொல்லி வரும்பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது நம் நடுவிலே அவர் வாசமாக இருக்கிறார். அந்த இடத்துல வாசம் பண்ணும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பிரசனத்திலே மிகுந்த என்ன காணப்படுகிறதாம்? சந்தோஷம் காணப்படுகிறது. அல்லேலூயா. ராஜா பிரசன்னம் வரும்பொழுது ராஜா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த காரியத்தை கொண்டு வருகிறார். நெகேமியா ராஜாவுக்கு முன்பாக அவன் சேவிக்க வேண்டும். நெகேமியா சேவிக்கும் பொழுது ஒரு நாள் இந்த ராஜா அவன் சோர்ந்து போகி துக்கமாக இருக்கிறதை அவன் கண்டுபிடித்த பின்பு இந்த நெகேமியாவுக்கு நடுக்கம் உண்டாயிற்று. ஏனென்றால் ராஜாவுக்கு முன்பாக சேவை செய்யும் பொழுது அவங்கள் துக்கமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக ராஜாவை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நம்ம சேவிக்கிற ராஜாவின் பிரசனத்திலே என்ன காணப்படுகிறது? சந்தோஷம் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ராஜா மகிழ்ச்சியுள்ள சந்தோஷமுள்ள ராஜாவாக இருக்கிறதுனாலே அவரை துதிக்கும் பொழுது, அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், என்ன சொல்லுகிறது? அழுத்தத்துக்கு பதிலாக துதியின் ஆடைகள் என்ன செய்கிறாரு? நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதான் ராஜாவுக்கு முன்பாக நம்ம மகிழ்ச்சியாக களி கூற அவர் நம்மளை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? அவருடைய பிரசனம் நம்மை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகையால நாம் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வந்து நம்மளோடு இருந்து நம்மளை விசாரித்து நடத்துகிறவர் ஒருவர் இருப்பார் என்றால் நம்மளை படைத்த நம்ம ஆண்டவராகிய கர்த்தர். அதனால தான் அவரை சொல்லுகிறது, அவரை தொழுதுகொள். அவரை தொழுது கொள்ளுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வருகிறார். ஆமென். நம்ம தனிமையாக இருக்கும்பொழுது அவரை தொழுது கொள்ளும் பொழுது எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து என்ன செய்கிறார்? நம்மளோடு பேசுகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், நம்மளை புதுப்பிக்கிறார், நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. தாவீதை பார்ப்போம் என்றால், இந்த தாவீதை கடந்து போன பயணங்கள், பாதைகளை பார்த்தால் அவன் கிறுக்கு பிடிச்சி முடிய பிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஏன்னால் அவன் கடந்து போன பாடுகள், அவன் கடந்து போன சூழ்நிலைகள் எல்லாமே அவனை ஒரு கிறுக்கனை போல மாற்றிக்க வேண்டும். ஆனால் அவன் எல்லாவற்றையும் மேற்கொண்ட காரியங்கள் ஏன் என்றால் அவனுக்கு ஒன்று தெரியும், நான் என் ராஜாவை துதிப்பேன் என்றால், என்னை படைத்தவரை நான் தொழுது கொள்ளுவேன் என்றால் அவருடைய பிரசனம் என்ன செய்கிறது? என்னை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. எனக்கு அந்த பிரசனத்தின் மூலியமாக மகிழ்ச்சி உண்டாகும். அந்த பிரசனம் என்னை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது, என்னை மீண்டுமாக ஓட செய்கிறது. ஒருவர் இருக்கிறார், அவர் என் மத்தியிலே வர வேண்டும். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறான், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஜனங்கள் பார்த்து வாருங்கள் தேவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் மகிழ்ச்சி அடைந்தது. அதே தாவீது தான் சொல்லுகிறான், ஒன்றே நான் கேட்டேன், அதுவே நான் நாடுகிறேன், என் தேவனுடைய வீட்டிலிருந்து அவருடைய காரியங்களை நான் அழகுகளை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து அதை நான் என்ன செய்ய வேண்டும்? அதை ருசித்து நான் அவரை பாட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் நாம் துதி செய்யும் பொழுது அவர் நம்மளிடத்தில் வந்துகிறார்.
ஆமென். நம்மளை வீட்டில் தனிமையாக இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம், இல்லை எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம் பக்கத்தில் இருக்கிறவர் நம் ஆண்டவர் அவரை நம்மளை துதிக்கும்படியாக இன்றைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இங்கே ஒரு காரியத்தை நம்ம என்னை கற்றுக்கொள்ளும் என்றால், வாழ்க்கை பயணத்தின் முழுவதும் நம்ம அவரோடு இருந்து அவர் நம்மளோடு இருந்து நடத்தக்கூடிய ஒரு கிருபை இருக்கும் என்றால், ஒரு 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 வழிகள் இருக்கும் என்றால் அவரை துதித்து ஆராதிப்பது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் இன்றைக்கு காரியங்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது நம்மளுக்கு ஒன்று தெரியும், துதி என்றால் நம்ம நாவுகளிலே நம்மளை பாடி அவரை ஆராதிக்கிறது துதி, கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறது துதி. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் சில காரியங்கள் நம்ம எந்த காரியங்களை செய்தால் முதலாவது அது தேவனுக்கு துதியாக மாறுகிறது என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 24 அதிகாரம் 1 பார்க்கலாம். சங்கீதம் 24:1. பூமியும் அதனுடைய நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தர் என்று சொல்லும் பொழுது தி லார்ட், அடோனாய் என்றால் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், எல்லாவற்றுக்கும் உரிமை உள்ளவர் இருப்பார் என்றால் கர்த்தர் யாவே, அவர் மாத்திரம்தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். இந்த சொந்தக்காரர் குறித்து வேதம் சொல்லுகிறது. மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. நம்ம இருக்கிற இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிற ஒவ்வொரு நிறைவும், எல்லா காரியமும், உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களும் யாருடையது? கர்த்தருடையவர். அவருக்கு மாத்திரம்தான் எல்லாமே சொந்தக்காரர்களாக அவர் மாத்திரமே இருக்கிறதினாலே முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? We need to acknowledge Him as a honor. We need to acknowledge Him as our Lord. அவர்தான் என்னுடைய எஜமானன், அவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நான் acknowledge, அங்கீகரிக்க வேண்டும். ரைட்டு, அங்கீகரிக்க வேண்டும். எனக்கு இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், நான் பயன்படுத்துகிற எல்லா காரியத்துக்கும் ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார், எஜமானன் இருக்கிறார், அவர் கர்த்தர் என்று நான் அங்கீகரிக்க வேண்டும். நான் அக்னாலேஜ் பண்ணினேன் என்றால் ஆட்டோமேட்டிக்கலி நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன்? அவரை பார்த்து அவரிடத்துலேருந்து தான் பெற்றுக்கொண்டேன், அவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் எனக்கு வந்துவிடும். அவரை நான் அங்கீகரிப்பேன் என்றால் எனக்குள்ளே இருக்கிற எல்லா காரியமும் அவரோடது தான், அதை தான் நான் வைத்திருக்கிறேன் என்று நான் புரிந்து கொண்டு அங்கீகரிப்பேன் என்றால் நான் அவரிடத்துல வந்து அவரை தொழுது கொள்ள ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. அதான் ராஜாவுக்கு முன்பாக வரும்பொழுது ஒரு புரோட்டோகால் என்னதென்றால், சங்கீதம் 100 அதிகாரம் 4 சொல்லுகிறது, அவருடைய வாசலில் நம்ம எப்படி வர வேண்டும்? துதியோடு, அவர் பிரகாரத்திலே நம்ம நன்றி இருதயத்தோடு பிரவேசிக்க வேண்டும். எனக்கு பெற்றுக்கொண்ட எல்லா காரியமும் என்னோடது அல்ல, நான் சொந்தக்காரன் அல்ல, அவர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அக்னாலேஜ் பண்ணும் பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கலி நான் பெற்றுக்கொண்டு பயன்படுத்துகிற எல்லா காரியத்தையும் நான் அவரை நினைவு கூறுகிறேன். அதற்காக நன்றி செலுத்தும் பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கலி என்ன செய்கிறேன்? என்னுடைய படைத்தவர் அந்த ராஜாவுக்கு முன்பாக நான் நன்றி இருதயத்தோடு என்ன செய்கிறேன்? நுழைய ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நன்றி இருதயத்தோடு நான் ராஜாவுக்கு முன்பாக நான் வருவேன் என்றால், ராஜா என்னை பார்த்து எப்படி இருக்கிறார்? அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். என்னை பார்த்து என்னுடைய சிருஷ்டிகர் கர்த்தர் என்னை பார்த்து அவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர் எனக்கு என்ன செய்கிறார்? தயவு காட்டுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் ஒரு காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள், நம்ம பயன்படுத்துகிற வைத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது நம்மளுடைய சொந்தமல்ல. நான் உழைச்சி வாங்கினது, அது என்னுடைய உழைப்பில் உழைக்கும்படியாக பலன் கொடுத்தவர் அவர். அல்லேலூயா. அதெல்லாம் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய பணங்கள் எடுக்கும்போது, சேலரி எடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? முதலாவது தஸ்ம பாதத்தை என்ன செய்கிறோம்? அவருக்கு என்று குறிக்கிறோம். என்ன செய்கிறேன்? நான் அக்னாலேஜ் பண்ணுகிறேன், எனக்கு இல்லை இந்த காரியமெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன், ஆக்சுவலி என்னோடது அல்ல,
அவர்னாலே நான் பெற்றிருக்கிறேன். அவர் தான் எஜமானன், அவர் தான் கர்த்தர். ஆகையால் முதலாவது என்ன செய்கிறேன், அவரை கனப்படுத்தும்படியாக 10ல் ஒரு பங்கை நான் அவருக்கு தாய்ட்ஸாக தஸ்ம பாதமாக நான் கொடுத்து விடுகிறேன். பூமியில் எல்லாம் முதல் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்ன அவருக்கு சொந்தமாகிறது. ஆக எந்த காரியத்தை முதலாவது நான் எடுப்பேன் என்றால் நான் என்ன செய்கிறேன், இது என்னோடதல்ல, அவருடையது. இதெல்லாம் அவருக்கு சொந்தம். அவர் என்னை கொடுத்து என்னை பயன்படுத்தும்படியாக கொடுத்திருக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், எடுத்த உடனே அவரை அக்னாலேஜ் பண்ணி இது உங்களுடையது. முதல் குழந்தை பிறக்கும் என்றால் வேதம் சொல்கிறது இது அந்த குழந்தை அவருக்கு சொந்தம். ஆக எல்லாவற்றிலும் அவர் கொடுக்கிற காரியத்திலே நாம் வேதம் என்ன சொல்கிறது, அவரை அக்னாலேஜ் பண்ண வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு சரியாக போதித்து கொடுக்கிறது. இந்த காரியத்தை நம்ம உள்ளத்தில் சிந்தனையில் வைத்து செயல்படுவோம் என்றால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை படைத்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம் சங்கீதம் 150 அதிகாரம் 6வது வசனம். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை யார் இந்த கர்த்தர்? எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரரை. இந்த சுவாசம் உள்ளது என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். இந்த சுவாசம் எடுக்கிறதுக்கு என்ன வேண்டும், காற்று வேணும். காற்று இருந்தால் நம்ம சுவாசிக்க முடிகிறது. இந்த காற்று யாருக்கு கொடுக்கிறா, கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காற்றுக்கு சொந்தக்காரர் அவர். அந்த காற்றை கொடுத்ததுனால நம்ம சுவாசம் எடுத்து நம்ம வாழுகிறோம். ஆகிய சுவாசம் இருக்கும் என்றால் வேதம் சொல்கிறது நீ என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறேன், இந்த சுவாசம் இருக்கிற நாளெல்லாம் நான் அக்னாலேஜ் பண்ணுகிறேன். எனக்கு ஜீவன் தந்தவரை நான் அக்னாலேஜ் பண்ணி நான் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அகைன் அக்னாலேஜ் பண்ணுகிறதுனாலே நான் என்ன செய்கிறேன், அவரை துதிக்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே நாம் வருகிறோம். அவரை ஆராதிக்கிற ஒரு முதல் படிக்குள்ளே நம்ம வருகிறோம். அக்னாலேஜ் பண்ண ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதுக்கு அடுத்து செயல்படுகிற காரியங்கள் நமக்கு லகுவாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், சில நேரத்தில் நம்ம தேவனை அக்னாலேஜ் பண்ணாவிட்டால் தேவன் கொடுத்த காரியத்தை அவருக்கு கனம் செலுத்தாதபடிக்கு இதை நான் தான் செய்தேன், நான் தான் சம்பாதித்தேன், என்னுடைய சொந்த முயற்சினால் தான் செய்தேன் என்று எண்ணுவோம் என்றால் நம்ம என்ன செய்கிறோம், தேவனை தள்ளிவிட்டு நம்ம இன்னொரு இடத்துல இன்னொரு காரியத்தை நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த காரியத்தை நம்ம தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறோம். என்றால் ஜீவனை தந்தவர் தான் நம்மளை ஆராதிக்க வேண்டும், பலனை கொடுத்தவர் தான் நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவரை ஆராதிக்காதபடிக்கு நம்ம சொந்த பலம் சொந்த காரியத்தை சொல்லும் என்றால் இதோ ஒரு காரியங்கள் நம்மை அவரிடத்துல பார்க்காதபடிக்கு வேறு இடத்துல பார்க்கும்படியாக நம்மளை திசை திருப்புகிறது. அது நம்முடைய சுயமாக இருக்கலாம், இல்லை என்றால் பிசாசும் துதியை விரும்புகிறான், ஆராதனையை விரும்புகிறான். அவன் பக்கத்தில் போவதற்கு ஒரு ஸ்னேர், ஒரு ட்ராப்பாக கூட இது இருக்கலாம். ஆக வேதம் சொல்லுகிறது என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்கக்கூடாது. ஆக தேவன் கிட்டே நான் போகக்கூடாதபடிக்கு, தேவனை நான் அவரை துதிக்க முடியாத ஆராதிக்கக்கூடாதபடிக்கு ஒரு காரியத்தை வைத்திருப்பேன் என்றால் எனக்கும் அவருக்கும் ஒரு நடுவில் நான் என்ன வைத்திருக்கிறேன், ஒரு ஐடல்ஸ், விக்கிரத்தை நான் வைத்து கொண்டு அந்த காரியங்கள் நான் அவரை கனப்படுத்த முடியாதபடிக்கு, அவரை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு என்னை வைத்திருக்கிறது. அது தப்பு. ஆக நான் என்ன செய்ய வேண்டும், அதை அறிய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை எடுத்து வைத்துவிட்டு என் ராஜாவை நான் துதிக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், சில நேரத்தில் நம்ம உயர்வு வருகிறது, வேலைகள் உயரப்படுகிறது, இல்லை அநேக காரியங்கள் வந்த பின்பு சில நேரத்தில் வரும்பொழுது தேவன் கெட்டி வரக்கூடாதபடிக்கு ஒரு காரியங்கள் தடைப்பட்டு போகிறது. நாம் தேவன் இடத்துல வர முடியாதபடிக்கு வரக்கூடாதபடிக்கு அந்த சோர்வு வந்துடுது. அந்த காரியம் வந்த பின்பு நம்ம பரவாயில்ல என்று கொஞ்சம் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்குள்ளே காணப்படுகிறது. தேவன் அறிவார் என்று.
ஆனால் தாவீதை பார்க்கும் பொழுது அவன் ஆடு மேய்க்கிறதிலிருந்து தேவனை துதித்து வந்தான். அவன் ஆடு மேய்த்த பின்பு ஒரு கொமாண்டர் அந்த இடத்துல வந்தாலும் தேவனை துதிக்கிறான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் ஒரு நாள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அந்த ராஜத்துவம் எடுக்கிற அந்த நாளில் வேதத்தில் பார்ப்போம் என்றால் வேதம் சொல்கிறது அந்த ராஜாவுடைய அந்த அந்த அங்கியை கலட்டி வைத்து விட்டு தேவனுக்கு முன்பாக அவங்க என்ன செய்கிறாங்க, ஆடி பாடி கொண்டாடி துதித்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் நடனமாடி தேவனை துதிக்கிறான். அவன் என்ன செய்கிறான், என்னை ராஜாவில் வைத்தது என்னுடைய சுயம் அல்ல, அந்த ராஜா தான் எனக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுத்தார். ஆக நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வைத்தவரை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் என்ன செய்வேன், என் தேவனை ஆராதிப்பேன் என்று தாவீது அங்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறான். ஆமென். ஆக நம்ம வாழ்க்கையில் உயர்வு வரும் என்றால், நம்ம வாழ்க்கையிலே வேலைகள் உயரப்படுகிற வேலைக்காரங்கள் வரும் என்றால் மறந்துடக்கூடாது. தாவீது தேவனை துதித்ததை போல அந்த நேரத்தில் அவன் தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்று இந்த எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தான் என்னை உயர பண்ணியிருக்கிறார். ஆக முதலாவது நான் தேவனை அக்னாலேஜ் பண்ண வேண்டும். அது இருந்தால் நான் தேவனை தொடர்ந்து துதிக்க முடியும். ரெண்டாவது வாசிக்கலாம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 Samuel chapter 15 verse 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? ஆமென். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். இங்கே 2 காரியங்களை பார்க்கிறோம். கீழ்ப்படிகளும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறதும் உத்தமம் என்று. இதே வசனத்தை மீண்டுமாக சங்கீதம் 95 7 5 வாசித்தோம், 7 பார்க்கலாம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. Today if you hear his voice, 8 6 வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானீர். ஆமென். போதும். பார்த்தோம் கீழ்ப்படிதல் முக்கியம், அவர் சத்தத்தை கேட்கிறது முக்கியம். இங்கே 5வது வசனம் 6வது வசனம் 7வது வசனத்தை பார்க்கும்போது 7வது வசனத்தை பார்க்கும்போது அவர் நம்மள ஆண்டவர், நம்ம மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், அக்னாலேஜ் பண்ணுகிறோம், அங்கீகரிக்கிறோம். அவர் தான் ஆண்டவர், நான் அவருடைய ஆடு மேய்ப்பன ஜனங்களாக இருக்கிறேன். 8 சொல்கிறது இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்போம் என்றார். அகல் தேவனை ஆராதிக்கிறது, அவர் ராஜா, அவர் தான் என்னுடைய எஜமான், அக்னாலேஜ் பண்ணுறது முக்கியம். 2வது அவர் சத்தத்தை கேட்போம் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஆகையால் கீழ்ப்படிதல் அது ஆராதனைக்கு ஒரு காரியமாக, தேவனை ராஜாவை ஆராதிக்கிறதுக்கு இது ஒரு காரியமாக ஆகிறது. அதை அக்னாலேஜ் பண்ணுகிறது, தேவனை ஆராதிக்கிறேன், அவர் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியும் பொழுதும் நான் தேவனை ஆராதிக்கிறேன். இந்த சவுல் இந்த பலிபீடத்தை பலி செலுத்தலாம் என்று சொல்லும்போது இங்கே சாமுவேல் சொல்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேன்மை அல்லவா என்று. ஆபிரகாம் ஒரு நாள் அவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை அழைக்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று. அந்த சத்தத்தை கேட்ட பின்பு ஆபிரகாம் சொல்கிறான், Here am I Lord. இங்கே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. The Lord என்றால் என்ன பொருள்? The honor, சொந்தக்காரர். என்னுடைய வாழ்க்கைக்கு இவர் தான் எஜமானன். ஆக அந்த எஜமான் கூப்பிட்ட பின்பு சொல்கிறான், இங்கே இருக்கிறேன் எஜமானேன் என்று. அவர் சொல்லுகிறார், நீர் விரும்புகிற ஒரு நேசகுமாரன் என்ன செய்ய, நீர் கொண்டு போய் பலி செலுத்த என்று. ஆண்டவர் இந்த மனுஷத்தை பலி செலுத்துகிற எடுத்துக்கொள்கிற தேவன் அல்ல, ஆனால் அவனை சோதிக்கும்படியாக இந்த காரியங்கள் வருகிறது. நமக்கும் சில சோதனை வரலாம். நம்ம ஒரு இடத்துல நன்மையாக இருக்கும் பொழுது
நான் அந்த சூழ்நிலை மத்தியிலே அவரை அக்னாலேஜ் பண்ணுகிறனா என்று ஒரு சோதனை நமக்கும் வரலாம். தாவீது இங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம். அவன் பார்க்க போனால் தேவனோடு சம்பாசிக்கிற மனுஷன், தேவனுக்கு நண்பன் என்று அழைக்கப்படுகிறவன். ஆனால் இந்த நண்பனாக இருந்தாலும், தேவனை முகமுகமாக பேசக்கூடிய கிருபை பெற்றிருந்தாலும், அவர் அழைக்கும் பொழுது இவன் மீண்டுமாக எப்படி அழைக்கிறான்? என்னுடைய வாழ்க்கைக்கு நீர்தான் எஜமானன். அந்த எஜமானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயமுள்ள இந்த ஆபிரகாம், அந்த ஆபிரகாமை தான் ஆராதிக்கும்படியாக, பலி செலுத்தும்படியாக போக சொல்லுகிறார். அவன் அங்கே கொல்லும் பொழுது தேவன் அங்கே தடுத்து நிறுத்தி அங்கே பார்க்கிற ஒரு ஆட்டை அவர் பலியாக செலுத்துகிறார். அவங்க சொல்லுகிறார், நீர் எனக்கு பயந்தவன் என்று அங்கே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அங்கே என்ன பார்க்கிறோம்? இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உள்ளவனாக அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமாக காணப்படுகிறது. இயேசு சொன்னுகிறார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அந்த நாட்களிலே, அந்த அவர் வருகிற அந்த நாட்களிலே அநேக பேர் அவர் முன்பாக இருந்து, கர்த்தாவே கர்த்தாவே, லார்ட் லார்ட், எஜமானனே எஜமானனே, உங்கள் நாமத்தில் இது செய்தேன் அது செய்தேன். எஜமானன் சொல்லுகிறார், எனக்கு உங்களை தெரியாது. எப்படி எஜமானுக்கு அங்கே தெரியாமல் போகிறது? என்ன வாழும் பொழுது அந்த எஜமானனை கனப்படுத்தி அவர் தான் எஜமானன் என்று அந்த அக்னாலேஜ் பண்ணி அங்கீகரித்து வாழாத வாழ்க்கை வைத்த பின்பு அவரை சந்திக்கும் பொழுது எஜமானனுக்கு உடனே சொல்கிறார், எனக்கு உன்னை தெரியல. ஆனால் அப்படி வந்துடக்கூடாது. இங்கே வாழும் பொழுது இங்கே பார்க்கிறோம், இவன் கீழ்ப்படிந்தவனாக தன் வாழ்க்கையில் வைத்திருந்தான். சவுல் கீழ்ப்படியாதபடி போயிருந்தான். முதல் ராஜா சவுல் கீழ்ப்படியாதபடி போயிருந்தான். இந்த சவுலுக்கு அடுத்து ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு பின்பாக இஸ்ரவேலுக்கு மீண்டுமாக ஒரு ராஜா குழந்தையாக பிறக்கிறார். இந்த ராஜா குழந்தையாக பிறந்து வளர்ந்து 30 வயசு வரும் பொழுது அங்கே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வானம் திறந்து புறா, பரிசுத்தாவின் புறா போல அவர் மேலே அமர்ந்த பின்பு ஒரு சத்தம் வந்ததாம், இவர் என் நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். அப்படி என்னதான் செய்தார் இவர்? ஒன்று தெரியும், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், இவர் என்ன செய்தார்? இவர் கீழ்ப்படிந்தவராக அவர் வாழ்ந்து வந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கீழ்ப்படிந்த அந்த காரியம் இருந்ததினாலே பிதாவுக்கு பிரியமாக காணப்பட்டது. ராஜா அவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சித்தத்தின் செய்ததினாலே அந்த பிதாவானவர் இவரின் நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன் அறிக்கை செய்து, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எட்டாவது வசனத்தை வாசிக்குமா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். இங்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து தன்மை தாமே தாழ்த்தினார். அவர் பலி செலுத்தின அந்த பலி தேவனுக்கு உகந்த வாசனையாக மாறிவிட்டது. அந்த பலியினாலே நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடிந்தது. அல்லேலூயா. ஆமென். இயேசு செய்த ஒரு ஆராதனை, இயேசு கொண்டு வந்த அந்த ஆராதனை என்ன ஆராதனை என்றால், தகப்பனுக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுத்த அந்த வாழ்க்கை அந்த பிதாவுக்கு பிரியமாக மாறிற்று. ஆமென். அகையில நம்ம ஆராதிக்கிறோம், பாடல் மூலியமாக ஆராதிக்கிறோம். தேவன் கொடுத்த காரியங்கள், நன்மைகள், இதை ஆராதிக்கும் பொழுது பிரசன்னம் நம்மளோடு இருக்கிறது. ஆனால் அதோடு இணைந்து என வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் நாவினாலே கிட்ட வருகிறார்கள், இருதயமோ தூரம் இருக்கிறது.
நம்ம அந்த இருதயத்தை தூரமாக்காதபடிக்கு இந்த நாவோடு இணைந்து அந்த இருதயமும் இந்த நாவும் இணைந்து போக வேண்டும் என்றால் முதலாவது அவர் எஜமானன், அவர்தான் சொந்தக்காரர், எனக்கு சுவாசம் இருக்கிறது, அவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று நான் அங்கீகரிக்கிறேன். ரெண்டாவது, அந்த ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு காரியம் வரும்போது என் இருதயமும் என்ன செய்கிறது, என் நாவும் சேர்ந்து என்னை படைத்தவரை ஆராதிக்க அது கடந்து செல்கிறது. அது என் ராஜாவுக்கு பிரியமாக மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென். கடைசியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். போதுமா? இங்க இன்னொரு காரியம் பார்க்கிறோம். நம்மளுடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுக்கிறது இது ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். கொரிந்தியர் சபையில் பார்க்கும்பொழுது இந்த கொரிந்தியர் சபையில் பவுல் சூரா, இப்போ இந்த கொரிந்தியர்லேருந்து ஜனங்கள் சபையில் இந்த சூறா அனுப்புவாங்க. அதை படைத்த பின்பு பவுல் மீண்டுமாக அந்த சூறாவுக்கு பதிலாக எழுதப்பட்டது தான் அந்த கொரிந்தியர் சபைக்கு உள்ள காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த சரீரம் என்னுடைய சரீரம், ஆகையால் நான் விரும்புகிற எப்படி வேணாலும் நான் செய்யலாம் என்று ஒரு காரியத்தை அங்கே எழுதி பவுலுக்கு அனுப்புகிறார்கள். பவுல் மீண்டுமாக பதில் சொல்கிறான், நான் எல்லாம் செய்வதற்கும் எனக்கு தகுதி இருக்கிறது, ஆனாலும் எல்லாமே எனக்கு நலமாக, எனக்கு நன்மையாக முடியாது. அல்லேலூயா. இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த சரீரம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதினாலே இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தாதபடிக்கு இந்த சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கு, புத்தியுள்ள ஆராதனை செலுத்துவதற்கு என் சரீரம் அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகையால் இந்த சரீரத்தில் நான் என்ன வேண்டுமெல்லாம் செய்யலாம். ஏன்னா அது என்னுடைய சரீரம், நீங்கள் யார் கேட்கறதுக்கு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தகுதியுள்ள காரியத்தை தான் இந்த சரீரம் செய்ய வேண்டும். இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் அவர். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், இந்த சரீரத்தை நீ என்ன செய்யாத, கிழித்து கொள்ளாத, இல்லாட்டி சரீரத்தில் நீ டைட்டிவ் பச்சை குத்தாத. ஏனென்றால் ஐ ஆம் த லார்ட், நான் கர்த்தராக இருக்கிறதுனாலே இந்த சரீரத்தை நீ கிளச்சிக்காத, இந்த சரீரத்தில் பச்சை குத்தாத. அப்போ என்ன சொல்கிறார், உன் சரீரத்துக்கு நான் தான் எஜமானன், நான் தான் கர்த்தர். ஆக இந்த சரீரத்தை நீ கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆராதிக்கும் போது ராஜா பிரசன்னம் வருகிறது. ஆனால் வெறும் நாவால் அல்ல, இருதயமும் அவரோடு சேர்ந்து போவதற்கு நம்ம முதலாவது அவர்தான் ஆண்டவர், அவர்தான் கர்த்தர் என்று நம்ம அக்னாலேஜ் பண்ணுகிறோம், அங்கீகரிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், இந்த சரீரத்தை ஜீவ பலியாக செலுத்த வேண்டும். தொடர்ந்து 2வது வசனம், ரோமர் 2:12-2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இங்கே 2வது காரியம் பார்க்கிறோம், நம்ம உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் நான் ராஜாவுக்கு முன்பாக வர வேண்டும், நான் ராஜாவை ஆராதிக்க வேண்டும், நான் ராஜாவை தொழுது கொள்ள வேண்டும். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, அவருக்கு சொந்தமானவன். ஆனால் இந்த காரியத்தை தடைப்படுத்துவதற்கு உலகம் நம்ம என்ன செய்யும், பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே, கொஞ்சம் இப்படி செய்யலாம் என்று இப்படிப்பட்ட காரியங்கள், உலகத்தோடு ஒத்தவேஷம் தரித்து கொண்டு போகலாம் என்ற காரியங்கள் நம்மளை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகத்தோடு ஒத்தவேஷம் தரிக்காதபடிக்கு நம்மளுடைய சிந்தனை புதுப்பித்து மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான்.
அங்கே ராஜாக்களுடைய குமாரர்கள், யூதாவின் ராஜாக்களுடைய புத்திரர்கள் அங்கே இருக்கிறார்கள், தேவனை அறிஞ்ச யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தானியலுக்கு, ஷட்ராக், மேஷக், அபேத்நேகோக்கு மற்றும் இந்த உலகத்தோடு வெத்த வேஷம் தரிக்கலாம் என்ற காரியங்கள் அவங்க இடம் கொடுக்காதபடிக்கு அவங்களுடைய சிந்தனையே தேவனுடைய வார்த்தையினாலே புதுப்பித்து கொண்டார்கள். நான் என்னுடைய சரீரத்தை இந்த காரியத்தினாலே தீட்டுப்படுத்தக்கூடாது என்று. ஆனால் மித்த ஜனம், தேவனை அறிந்த ஜனமும் அங்கே இருந்தார்கள். அவங்க என்ன சொல்லியிருப்பார்கள், பரவாயில்ல, நம்ம யூதர் தேசத்தில் இல்லை, யூதா நிலத்தில் இல்லை, நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஒத்த வேஷம் தரிக்கலாம் என்று அந்த காரியங்கள் வந்தது. ஆனால் இவங்க என்ன செய்யவில்லை, அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். நம் ராஜாவை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு கவனமாக இருப்போம் என்றால் நம் ராஜா நம்ம மேலே என்ன செய்கிறார், இன்னும் பிரியமாக மாறுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகையால உலகத்திலிருந்து, ஜனங்களிலிருந்து நமக்கு அழுத்தம் வரும் பொழுது தேவனுக்கிட்ட போக, நான் பரவாயில்ல, இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி பரவாயில்ல, விட்டுவிடு, ஜெபிக்க வேண்டாம், துதிக்க வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம், எங்களோடு நேரம் செலவு பண்ண என்று சொல்லும் பொழுது அது அந்த நேரம் நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், என் எஜமானுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க முடியாது, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆகையால நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நம்மளை படைத்தவர் அவர், நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அங்கே வேதம் நம்ம என்ன சொல்லுகிறது, நம்ம அவரை ஆராதிக்கும்படியாக அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு பாக்கியம் என்னென்றால், அந்த ராஜா, அந்த தேவன் நம் பக்கத்தில், நம்ம இடத்துல அவர் பிரசனத்தினாலே நம்மளை மூடிக்கொள்கிறார். அந்த பிரசனத்தினாலே நம்மளுக்கு வேண்டிய பலன், சகல நன்மையும் நம்மளுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென். அந்த பிரசனத்தோடு அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது, நம் ராஜா நம் மேலே பிரியமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகி இருக்கிறது என்றால், தயவும் கிருபையும் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நேரமும் ராஜாவுக்கிட்டே போகும் பொழுது நமக்கு வேண்டிய அந்த கிருபை, தயவு சீக்கிரமாக பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகையாலே அதான் தாவீது எழுதுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. ஆமென். ஆகையால் அந்த ஆத்துமா தேவனை துதிக்கும்படியாக தாவீது அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலையிலே சொந்தமாக கட்டளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அங்கே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், நம்மளுடைய ஆத்மா தொடர்ந்து தேவனை துதிப்பதற்கு நம்ம இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். யாரும் எழுந்து நிற்கலாம். இந்த நாளில் கூட நம்ம ஜெபித்து ராப்போஜனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட சுவாமி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அது நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய தேவன், எங்களை படைத்தவர் எங்கள் நடுவிலே, எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் தீர்மானிக்கிறோம், நான் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக. ஆண்டவரே, உமக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு நான் ஆராதிக்கும்படியாக. நான் அல்ல, நீரே எங்களை உண்டாக்கினீர், நாங்கள் உங்கள் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் என்று ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஜீவனை நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஏன்னால் நாங்கள் பிழைத்திருப்பது ஆண்டவரே உம்முடைய தயவு, நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மையினாலே ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கிறோம், பிழைத்திருக்கிறோம் என்று ஆண்டவரே நாங்கள் அங்கீகரிக்கிறோம் சுவாமி. ஆகையால் உமக்கு, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து ஆண்டவரே அந்த மேய்ப்பனுடைய குரலுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை இந்த சரீரம்
அன்றைய நீதிக்கு ஏற்ற காரியத்தை செய்ய எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய உலகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் உத்தவேஷம் தரித்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்க ஆண்டவரே உறுதியாக நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு தைரியம் தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவே போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சொந்தமாக இருக்கத்தக்க கொடுத்த எல்லா நன்மைகளுக்குமே நன்றி செலுத்துகிறோம். நீர்தான் அதற்கு சொந்தக்காரர் என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம் சுவாமி. நீ தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். பிரபு ஜனிக்கு நம்மளை ஆய்த்து